அன்புதான் எல்லாவற்றிற்கும் புதுமை நல்குகிறது. நம்முள் அன்பெனும் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு புதுமையை நம்மால் அனுபவிக்க முடியும். அன்பெனும் ஒளி இதயத்தில் இல்லையெனில் புதுமையில் கூட தீமையை மட்டுமே நாம் காண்போம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்பது வள்ளுவர் வாக்கு. இந்த மாய உலகில் கட்டுண்டு இருக்கும் நமக்கு இறைவனை நினைக்கவும் பிரார்த்திக்கவும் நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் பிறரை தூற்றவும் விமர்சிக்கவும் நம் முழு வாழ்க்கையையும் செலவிடுவோம். மனித மனத்தின் போக்கே விசித்திரமானது. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் என்றால் சுற்றி சுற்றி வந்து வலை போல் அதையே பின்னிக் கொண்டிருக்கும். நமக்கு சுய உணர்வு வரும்போது மனதோடு இதை சொல்லலாம். மனமே, நினைத்துப்பார். தாயின் கருப்பையில் தலைகீழாக கிடக்கையில் நீ இறைவனிடம் என்ன வாக்களித்தாய்? இறைவா, என்னை இந்த நரகத்திலிருந்து விடுவித்தால் உன்னையே வாழ்நாள் முழுவதும் நினைத்திருப்பேன் என்று. ஆனால் இப்போது நீ செய்வது என்ன? மனம் ஒரு சிறு பிள்ளை போல. நம்ம பிள்ளையை பிறர் முன் சதா கண்டித்துக் கொண்டிருந்தால் அவன் விரைவில் பிடிவாதம் மிக்கவனாகி விடுவான். பிறர் முன்னால் அவனை கண்டிக்க கண்டிக்க அவன் இன்னமும் திமிராய் நடந்து கொள்வான். இப்படிப்பட்ட மனதை சரி செய்ய சிறிது பொறுமையும் சிறிது நம்பிக்கையும் மிகுந்த விழிப்புணர்வும் அவசியம். இவை மன ஒருமைப்பாட்டுக்கும் பிரார்த்தனைக்கும் தியானத்துக்கும் வழிகோலும். நமது கரங்கள் பணிபுரியட்டும். அதே சமயம் நமது மனம் இறைவனை நாடட்டும். பின் அன்பும் கருணையும் நமக்கு இயல்பாக வந்து சேரும். அந்த நிலையை நாமும் அடைய அம்மா முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டுகிறார். உடல், மனம் இவற்றின் வரையறைகளை கடந்த அம்மா மணிக்கணக்கில் தரிசனம் தந்தாலும் அவர் முகத்தில் சதா புன்சிரிப்புதான். சோர்வின் சாயல் கூட அங்கில்லை. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சோர்வு இருக்காது எனும் தம் வாக்கை அம்மா 40 ஆண்டுகளாக தாமே நிரூபித்து வருகிறார். தாமே சதா ஆனந்தில் திளைத்திருக்கும் அம்மா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம் எல்லோரையும் ஆனந்தமாய் இருக்கச் சொல்கிறார். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. സ്നേഹമാണ് എല്ലാത്തിനെയും പുതുമയുള്ളതാക്കുന്നത്. നമ്മുടെ ഉള്ളിലെ സ്നേഹത്തിന് വെളിച്ചം എത്രമാത്രം ഉണ്ടോ അത്രമാത്രം പുതുമ നമുക്ക് ജീവിതത്തിൽ അനുഭവിക്കാൻ കഴിയും. ആ വെളിച്ചം ഹൃദയത്തിലില്ലെങ്കിൽ പുതുമയിൽ പോലും
ഇരുൾ ജൽസിക്കുവാനേ നമുക്ക് സാധിക്കുകയുള്ളൂ. நமது பிரார்த்தனைகள் அலைவடிவில் மக்களை அடைந்து அவர்களுக்குள் மாற்றத்தை உண்டாக்க வல்லது. அதற்கு அவர்களின் முயற்சியும் வேண்டும். எண்ணங்களும் அலைவடிவல்லவா? நாம் ஒரு பாட்டு பாடி அதை கம்ப்யூட்டரில் பதிவு செய்தால் அதை அலைவடிவில் காணலாம். நம் எண்ணங்களும் கூட அப்படித்தான். ஒருவர் வண்டியில் போய்க் கொண்டிருந்த பொழுது வண்டி ஒரு ஆழமான குழியில் விழுந்துவிட்டது. அவர் வண்டியிலிருந்து இறங்கி அடுத்துள்ள மலையின் மீதேறி ஒரு விரிப்பில் அமர்ந்து, இறைவா, இந்த வண்டியை எப்படியாவது தூக்கிவிடு என்று பிரார்த்தித்தார். வண்டி வெளியே வரவில்லை. இறைவன் ஏன் எனது பிரார்த்தனையை கேட்கவில்லை என்று கோபப்பட்டார். அப்போது அசரீரி கேட்டது, பிரார்த்தனையுடன் வண்டியையும் தள்ளுவாயாக. பிரார்த்தனையோடு முயற்சியும் வேண்டும். ஏமாற்றத்திற்கு அடிமையாகாமல் நமது இதயத்தில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றுவோம். ஒரு நிழலைப் போல நம் ஒவ்வொருவரையும் மரணம் பின்தொடர்கிறது. சரீரம் எனும் இவ்வாடகை வீட்டிலிருந்து எந்த நிமிடத்திலும் நாம் வெளியேற்றப்படலாம். மரணம் நம்மை கீழடக்கும் முன்பாக நம் கடமைகளை நாம் சரியாக செய்து முடிக்க வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து பார்த்து நம்மை நாமே மதிப்பிட வேண்டும். சத்தியத்தை அறிவதற்கான ஆசையும் தேடலும் நம் உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். நம்மிடம் நாமே கேட்க வேண்டிய சில கேள்விகள் உண்டு. 1. நான் ஆன்மீக பாதையில் சரியான விதத்தில் முன்னேறுகிறேனா? கட்டுப்பாட்டிலும் சாதனையிலும் கவனம் செலுத்துகிறேனா? அல்லது வழி தவறி செல்கிறேனா? 2. என் வாழ்க்கை எனக்காக மட்டுமின்றி ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக சுயநலமின்றி ஏதாவது என்னால் செய்ய முடிகிறதா? 3. மனக்கட்டுப்பாடும் மனப்பக்குவமும் கடைபிடிக்க முடிகிறதா? இல்லை பொறாமை, கோபம் போன்றவற்றிற்கு அடிமையாகி மற்றவர்களை துன்புறுத்துகிறேனா? 4. இயற்கையை பாதுகாப்பதற்காக எனது கடமையை நான் நிறைவேற்றுகிறேனா? இக்கேள்விகளுக்கான பதிலை அனுசரித்து நம்மை திருத்திக் கொண்டு செய்ய வேண்டியவற்றை செய்ய முயல வேண்டும். மன உறுதியுடன் அயராது முயற்சிக்க வேண்டிய நேரம் இது. ஒன்றின் மீது அன்பிருக்கும் வரை எப்பொழுதும் அது புதுமையாக தோன்றும். அன்பு போய்விட்டால் புதுமையும் போய்விடும். ஒரு உலக அழகியை ஒருவர் காதலித்தார். மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார். அவளை கல்யாணமும் செய்து கொண்டார். கல்யாணம் முடிந்து சில நாட்கள் பழகிய பிறகு அவள் மீது வெறுப்பு வந்துவிட்டது. முதலில் அவளை ஒரு கணம் கூட பிரியாமல் எப்பொழுதும் அவளையே சுற்றி கொண்டிருந்தவர் பின்னர் ஒரு கணம் கூட அவளை பார்க்க பிடிக்காத அளவுக்கு வெறுத்து போய்விட்டார். எனவே அன்புதான் நமது வாழ்வில் புதுமையும் புத்துணர்வும் சக்தியும் அளிக்கிறது. அன்புதான் எல்லாவற்றிற்கும் புதுமை நல்குகிறது. நம்முள் அன்பெனும் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு புதுமையை நம்மால் அனுபவிக்க முடியும். அன்பெனும் ஒளி இதயத்தில் இல்லையெனில் புதுமையில் கூட தீமையை மட்டுமே நாம் காண்போம். எனவே வாழ்வை புதுமை நிறைந்ததாக்குவது பிறரிடம் நாம் செலுத்தும் அன்பும் கருணையுமே ஆகும். பிறரது பாராட்டுக்காகவோ புகழுக்காகவோ அன்றி நம்மால் செய்ய முடிந்ததை செய்ய வேண்டும். நாம் எப்போதும் பிஸி. பிறரை பற்றி சிந்திக்க நேரமே இல்லை. அதனால்தான் தனிமையான வாழ்வில் சலிப்பு தட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் பிறருக்காக நன்மை செய்ய சிறிது நேரமாவது ஒதுக்க வேண்டும். அன்பாலும் கருணையாலும் செய்யும் சிறிய செயல்களால் உலகில் இன்பம் பெருகும். நிலையானதாக ஒன்றும் இல்லை. எனினும் நாம் வாழும் நேரத்தில் நம்முடைய செயல்களை முடிந்த அளவு செம்மையாக்க முயல்வோம். வாழ்க்கையே ஒரு லாட்ஜ் போல. லாட்ஜிற்கு செல்லும் போதே அங்கிருந்து புறப்படும் தேதியையும் தெரிவிப்போம். நாம் அங்கு தங்கும் பொழுதும் சந்தோஷம், அங்கிருந்து கிளம்பும் பொழுதும் சந்தோஷமே. இவ்வுடலும் ஒரு லாட்ஜே. சந்தோஷமாக வாழ்ந்து கவலையேதுமின்றி கலகலப்புடன் முன்னமே முடிவெடுத்தது போல சிறிது நாட்கள் தங்குவோம். லாட்ஜில் தங்கினாலும் வீட்டை மறப்பதில்லையே. பிக்னிக் முடிந்துவிட்டது, வீட்டிற்கு திரும்ப வேண்டும். எனது வீடே நிலையானது என்று நமக்கு தெரியும். இதை போலவே எங்கு சென்றாலும் நமது லட்சியம் பரமாத்மாவை அடைவதாகவே இருக்க வேண்டும்.
அழியாத அன்பு, அளவற்ற கருணை, அதுதான் அம்மா. அம்மாவின் அன்பிற்கு எல்லையே இல்லை. கடந்த 30 வருடங்களாக அம்மா உலகெங்கும் யாத்திரை செய்து தரிசனம் மற்றும் சத்சங்கத்தின் மூலம் தன் அன்பு குழந்தைகளுக்கு அமைதியையும் ஆறுதலையும் அள்ளி வழங்கி வருகிறார். இன்று நாம்
அம்மாவுடன் நமது புனிதமான ஐரோப்பிய யாத்திரையை ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரத்திலிருந்து தொடங்குவோம். ஐரோப்பாவின் கலாச்சார மற்றும் பொருளாதார மையங்களில் முக்கியமான ஒன்றான பார்சிலோனா அதன் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. ஆண்டு முழுவதும் ஆசையுடன் காத்திருந்த பிறகு அம்மாவை மீண்டும் தரிசிக்கும் அரிதான பாக்கியத்தை பெறுகின்றனர் இங்குள்ள பக்தர்கள். அம்மாவை கண்ட ஆனந்த பரவசத்தில் பக்தர்கள் பாடினர். அம்மா, எத்தனை அழகானவள் நீ, எத்தனை இனியவள் நீ, என் இதயத்தை அன்பு மலர்களின் அழகிய மெத்தையாய் ஆக்கிடுவாய் அம்மா. மறுநாள் காலை அம்மா வருவதற்கு முன்பே அரங்கம் பக்தர்களால் நிரம்பி வழிந்தது. இறுதியில் அனைவரும் காத்திருந்த அத்தருணம் வந்தது. அம்மா பாரம்பரியமான முறையில் வரவேற்கப்பட்டார். நகர மேயர் ஜோசப் மேயோரால் அம்மாவை வரவேற்றார். அம்மா கிரெனோலர்ஸ் நகரின் ஏழை குழந்தைகளுக்கு நிதி உதவி அளித்தார். 50 குழந்தைகளுக்கான உதவியை மேயர் நன்றியுடன் பெற்றுக்கொண்டார். அதற்காக அவர் மகிழ்ச்சியுடன் அம்மாவிற்கு நன்றி தெரிவித்தார். அம்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தர்கள் ஆத்ம பூஜை மற்றும் தியானம் செய்தனர். அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த சில நிமிடங்களுக்கு பின் அம்மாவின் அருள் மழையில் நனைய காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அம்மா அன்போடு தரிசனம் அளிக்கத் தொடங்கினார். தரிசனத்தின் போது ஒருவர் ஒரு பெரிய பூசணிக்காயை கொண்டு வந்தார். அவர் கூறினார், அம்மாவின் உபதேசத்தை கேட்டு நான் ரசாயன உரம் இல்லாமல் வேளாண்மை செய்யத் தொடங்கினேன். இதை அம்மாவிற்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். போன வருஷம் மற்ற கைதிகளிடமிருந்து அம்மாவின் இயல்பான பரிசுத்தமான அன்பை பற்றி கேள்விப்பட்டோம். சிலர் அம்மாவை சந்தித்து அவரது கருணையில மனசை பறி கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த தடவை நாங்களும் அந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அம்மாவின் தரிசனத்திற்கு நேரம் ஒரு வரையறை அல்ல. அது பொதுவாக 17-18 மணி நேரம் நடக்கும். அம்மாவின் பிறந்த நாள் போன்ற விழா நாட்களில் 25-26 மணி நேரம் கூட தொடரும். அத்தனை நேரமும் அம்மா தொடர்ச்சியாக உணவு அல்லது நீருக்கான இடைவேளை கூட இல்லாமல் தரிசனம் அளிக்கிறார்.
சிலருக்கு அறிவுரைகள் அளிக்கிறார். சிலரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குகிறார். ஆனால் அவரது முகத்தில் சோர்வின் அடையாளமே காண முடியாது. கடைசி நபருக்கும் தரிசனம் வழங்காமல் தன் இருக்கையிலிருந்து அம்மா எழுவதில்லை. அம்மா தரிசனம் அளித்து முடித்த போது ஆதவன் வெளுத்திருந்தான். ஆண்டு முழுவதும் பக்தர்கள் எதிர்பார்த்து ஏங்கியிருந்த அந்த 3 நாள் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது. அம்மா தமது அடுத்த நிகழ்ச்சிக்காக டூலான் நகரத்திற்கு புறப்படுவார். ஸ்பெயின் பக்தர்கள் அடுத்த வருடம் அம்மாவை மீண்டும் சந்திப்பார்கள். அம்மாவின் இனிய நினைவுகளுடனும் அவரது உபதேசங்களை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் முயற்சியுடனும் அடுத்த வருடம் வரை அவர்கள் அம்மாவின் வரவை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருப்பார்கள்.